வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா வாகமான் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். ஸோ இந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்டில் வருதுன்னா, நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா கோட்டயம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ப்ரோ இது கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இல்லை ப்ரோ, இது என்ன டிஸ்ட்ரிக்ட்னா மாப்பிள்ளை இது என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க, இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டுக்குமே சமமான ஒரு ஊரில் தாங்க இப்போ இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பண்ணால் மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணால் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த அழகில் உண்மையாகவே நான் மெய் மறந்து போயிட்டேங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் அந்த டைம்லலாம் என்கிட்ட யூடியூப் சேனல் இல்லை. பண்ணால் நம்ம சந்தோஷ் மாப்பிள்ளை வந்துட்டான். ஸோ இதுதான் நம்மளோட சந்தோஷ் மாப்பிள்ளையோட புல்லட்டுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக கரெக்டாக மாப்பிள்ளை ரீச் ஆகிருக்கும், கிளச் கேபிள் கட்டாக இருக்கும், சரியாக போயிடுச்சு. அதனால் இன்றைக்கும் பண்ணால் எல்லோரும் நாங்கள் பில்லியன் ரைடரோட தான் போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். டிடிஎஃப் நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 28 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 1 hour ஜேர்னின்னு சொல்லி காட்டுது. ஆக்சுவலி நான் 1 hour இருக்குன்னு சொல்லி துளி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. சும்மா ஒரு ½ hourல போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கூகுள் மேப் போட்டால் 1 hourன்னு காட்டுது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போய் ஜம்முன்னு குளிச்சிடலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஊர் மக்கள்னால் எல்லாம் நிறைய பேர்லாம் கிடையாது, நம்ம டிடிஎஃப் அண்ணா ஜீப் கூட நமக்கு போன vlogல ஓட்டியிருப்பார்ல, அந்த அண்ணா அங்கே தண்ணி இல்லை அப்படின்ட்டாரு. எனக்கு மனசே விட்டுங்க, என்னடா இது அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு, அப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வேற எங்கேயோ போய் கேட்டேன்னு சொன்னீங்களே, அங்கே வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இருக்கான்னு சொல்லி. எங்கே கேட்டீங்க? ஓகே, மத்தியானம் நாங்கள் ஹோட்டல் போல, நீங்கள் மட்டும் தான் போயிட்டு வந்தீங்க. ஓகே ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க? ஹோட்டல் இருந்தான்னா தண்ணியெலாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாமாங்க. ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. நம்ம பசங்க தான் டிடிஎஃப். ப்ரோ எப்படி இருக்கீங்க? என்னப்பா நம்ம தமிழ் பசங்க தான் எல்லாருமே இருக்கீங்க. மதுரையா? சூப்பரியா சூப்பரியா. நான் நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம அண்ணா தான். சரி சரி சரி. ஓகே, எல்லாம் காலேஜ் ட்ரிப்பா? ஓ சரி 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 சரி. என்ஜாய் என்ஜாய் என்ஜாய்டா. வாங்க நான் எடுத்துக்கலாம். நான் கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட். ஓ எல்லாரும் கோயம்புத்தூர் தானா? மதுரை ரிலேட்டிவ். அண்ணன் வந்து கோயம்புத்தூர். ஓ சரி 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 சரி. கரெக்ட்டா கேரளா பாடுக்குள்ள வந்து உங்களை பத்தி தான் பேசணும். அண்ணா லாஸ்ட் ஒன். வச்சலாம். थैंक यू. பாப்போம்ட்டு. என்ன சொன்னீங்க? பண்ணலாம் ப்ரோ. சேஃப் ரைட். நான் தான் சொல்லிடுறேன், எங்க ஊர்க்காரர் தான். நன்றி 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 நன்றிண்ணா. சேஃப் ரைட்ண்ணா. அடுத்த மூவி எப்பனா ரிலீஸ்? அடுத்தது இன்னும் ஷூட்டிங் போயிட்டு எல்லாமே அப்டேட் பண்றோம். ஹைபுசா எப்பனா அது? ஹைபுசா டெலிவரி இந்த ரைடு முடிச்ச உடனே அப்படியே எடுத்துறீங்க. இந்த ரைடு முடிக்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க. லவ் யூ சோ மச் அண்ணா. பார்க்கலாண்ணா. லவ் யூ கோர். இவ்வளோ நேரம் நம்ம டிடிஎஃப் கூட தாங்க நின்று பேசிகிட்டு இருந்தோம். என்ன வண்டி, ஓ இது ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. ஸோ அந்த சாவிலாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படி போய் நின்றுக்குது. கரெக்டாக ஹேண்டில் பார் திருப்பும்போது இது பண்ணால் அப்படி திரும்பி ஆஃப் ஆகிடுது வண்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் 27 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா கூகுள் ஃபோட்டோஸில் நம்மளோட பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மெமரிஸ்லாம் பார்க்கலான்னு. ஆக்சுவலி அந்த மர்மலா வாட்டர் ஃபால்ஸில் நான் குளிச்ச மாதிரி ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோவையே காணுங்க. நானும் தேடி பார்த்துட்டு காணவே காணும். அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். அண்ட் போகிற வழி எல்லாமே பண்ணோம் அவ்வளோ க்ரீனரியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அண்ட் ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் இருக்குங்க, ஃபுல்லாக ரப்பர் மரமாக இருக்கும். அண்ட் இங்கே வாழக்கூடிய நம்ம கேரளா டிடிஎஃப் கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா, அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரீசெண்ட் டைமில் ஒரு 4-5 பேர் 7-8 பேர்லாம் தவறிட்டாங்களாமாங்க அங்கே. அது கேட்டோடனே ரொம்ப மனசுக்கு வேதனையாக போயிடுச்சு. ஏன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடங்க. என்றைக்கோ ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிட்டேங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இருக்கும்போதும் சரி மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வரலாம் ஒரு டைமு, நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது உங்களுக்கு புரியுதா அந்த இடம் எனக்கு எவ்வளோ ஒரு பெயின் கில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி யோசிச்சே பண்ணால் கிட்டத்தட்ட 1 year பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ணால் என்னால் மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் வரவே முடியல. அன்றைக்கி ஒரு பஜ்ஜி சாப்பிட்டோம் இல்லைங்க ஒரு கடையில், அந்த கடை தாங்க இது. அன்னத்தாட்டை காட்டுறாரு. நம்ம மர்மலா வாட்டர் ஃபால்ஸ்க்கு கொஞ்சம் தூரம் மட்டும்தாங்க பைக்கில் போக முடியும். அதுக்கப்புறத்துலேருந்து ட்ரக்கிங் தான். ட்ரக்கிங்கும் ரொம்ப தூரம்லாம் சொல்லிட முடியாது, கொஞ்சம் தூரம் தான். ஆனால் போகிற வழியெலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன வாசா சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆமாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதனால தாங்க அதையவே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நான். நமக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, ஜாலியாக பூந்து போயிடலாம். இப்போல்லாம் நான் யாரையுமே எதுவும் சொல்கிறதில்ல. இப்போன்னு இல்லை, கிட்டத்தட்ட 2 வருஷமாக யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் கூட வழி விடாமல் போனால் எப்படிங்க போக முடியும்? இவனுங்க எங்கே வருவானுங்களா மாட்டானுங்களா? ஆளுங்களே காணோம்.
வேகமாலாம் போலைங்க, மெதுவாக தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனாலும் நம்ம பசங்க காணோம். பைபிள்ளைங்க எப்படி தான் மிஸ் ஆகிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. போலாம் நம்ம பசங்க வந்துட்டாங்க டிடிஎஃப். அடா சில்லுன்னு காத்தடிக்குதுப்பா. நம்ம கேரளாவுக்கு வந்ததுலேருந்து இந்த காற்றை நான் ஃபீலே பண்ணல. இப்போ தான் சில்லுன்னு ஃபீல் பண்ணுறேன். ஹில் ஸ்டேஷனுங்க வாகமான் அப்படிங்கிறது. ஆனால் ரொம்ப பெரிய ஹில் ஸ்டேஷன்லாம் கிடையாது, சின்ன ஹில் ஸ்டேஷன் போல். நம்ம சேலம் பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குமே, பேர் கூட ஒரு அருமையான பேர், ஏற்காடு ஹில் ஸ்டேஷனோட சின்ன ஹில் ஸ்டேஷன் நினைக்கிறேன். அண்ட் வந்து மாப்பிள்ளைகிட்ட முன்னாடி சொல்லி இந்த மாப்பிள்ளை போயிட்டு வரும்போது க்ளவுஸ் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி, அதே மாதிரி மாப்பிள்ளை க்ளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அண்ணா மர்மலா வாட்டர் ஃபால்ஸ், மர்மலா வாட்டர் ஃபால்ஸ், தேங்க்யூ நன்னி சேட்டா. ரொம்ப டேஞ்சரஸான டேர்னிங்காக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இங்கெல்லாம் கொஞ்சம் புது ரோடு போட்டிருக்காங்களா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஏறினோம்னா அந்த ரோடு அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துடும். இவ்வளோ தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, ரிஸ்க் ரொம்ப. ஆப்போசிட்டில் பஸ் வருதுங்க. நான் எப்போவுமே கார்னரிங் பண்ணும்போது பார்த்து யோசிச்சு பண்ணணும். இந்த இடத்துலலாம் வந்து பண்ணால் நான் ரொம்ப கார்னரிங் பண்ண மாட்டேன் ஏறி. ஸோ வந்து ஓரளவுக்கு லெஃப்ட் ஏறி தான் பண்ணுவேன். காரணம் வந்து பண்ணால் அதெல்லாம் ஹிடன் கார்னரிங்க. இதெல்லாம் வந்து பண்ணால் எப்படி வேணால் நம்ம திருப்பிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் தெளிவாக தெரியுது ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு. இதெல்லாம் ஹிடன். ஸோ வந்து இந்த இடத்துலையும் ஸ்லோ பண்ணிக்கணும். ஹாரன் இருந்தால் ஹாரன் கண்டிப்பாக அடிக்கணும். நம்ம வண்டி தான் ஹாரன் ரிப்பேர் ஆச்சு. என்னப்பா இது லைட்டாக தூரல் அடிக்குது. நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு குடிக்க போகிற டைமில் தான் இந்த மழை வரணுமா? பட் மழை வந்தாலும் பரவாயில்லைங்க, இன்றைக்கி கண்டிப்பாக அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சே தீருவேன். ஆனால் நீங்கள் ரொம்ப சரிஞ்சிட்டு வந்து முன்னாடி விழுகிறீங்க தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போவுமே ஹில் ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்கும்போது இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் தான். எப்போவுமே நீங்கள் பில்லியன் ரைடரோட ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா ரிட்டன் கீழே இறங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதை விட இந்த மாதிரி ஒரு பைக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டியூக் 200, ஒரு NS 200 அதிலெல்லாம் போனீங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு Z900 அதிலெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இதுவே RC 200, R15 V3 இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் போஸ்டர், ஒரு நிஞ்சா 650 இந்த மாதிரி பைக்கில் போனீங்கன்னா பின்னாடி சீட் ஆல்ரெடி கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும் சரிங்களா. கீழே இறங்கும் போது நீங்கள் அடிக்கிற பிரேக்குக்கு, நீங்கள் போகிற ஃபோர்ஸுக்கு அவர் சறுக்கிட்டு வந்து உங்கள் சீட்டில் வந்து உட்காந்துருவார். அதெல்லாம் கேஷுவல் தாங்க, அதெல்லாம் இருக்கிறது தானே. அடுத்தது வந்து பண்ணால் மாட்டுப்பெட்டா அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். அதுதான் வந்து பண்ணால் நம்ம விஷ்ணு மாப்பிள்ளையோட சொந்த ஊருங்க. விஷ்ணு மாப்பிள்ளை ஆக்சுவலி வந்து பண்ணால் ஒரு மலையாளி அண்ட் தமிழ். எப்படின்னா அவங்க அப்பா வந்து தமிழ், அம்மா வந்து மலையாளிங்க. ஸோ வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அம்மாவோட ஊர் தான் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய மாட்டுப்பெட்டா. இன்றைக்கி நம்ம அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வந்து அது ஒரு பிளானிங்கில் தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 18 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இன்னும் எவ்வளோ மணி நேரத்தில் போய் சேருவோம் அப்படின்னா சேம் 1 ஹவர்னு காட்டுதுங்க. ஸோ வந்து அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 58 மினிட்ஸ் 57 மினிட்ஸ்ன்னு தான் காமிச்சுது. இப்போவும் வந்து பார்த்தா 50 மினிட்ஸ்ன்னு தான் காட்டுது. ஒருவேளை நம்மளோட சிம்மு நாட் ரீச்சபிளில் இருக்கிறதுனால அப்படி காட்டுதோ. அங்கே மட்டும் நம்ம ஹோட்டலில் தந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணி நான் கூகுள் மேப் போட்டுக்கிட்டேங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 5:47 ஆச்சு. இன்னும் நம்ம மர்மலா வாட்டர் ஃபால்ஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பட் ½ அன் ஹவர் ஜர்னின்னு காட்டுது. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நானும் ரொம்ப தூரமாக பைக் ஓட்டிகிட்ருக்கேன். அதுவும் வந்து பண்ணால் நம்ம நார்மலாக ஓட்டிகிட்டு வரல, கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம அவ்வளோ அழகான இடம், என்னோடய ஃபேவரட்டான ஸ்பாட்டுக்கு போக போகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு இருந்தேன். தூரமும் குறைஞ்ச பாடு இல்லை, டைமும் குறைஞ்ச பாடு இல்லை. சரி நம்ம ஒரு இடத்துல நின்று பசங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன். என் கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எப்படி பார்த்தாலுமே ஒரு 10 கிலோமீட்டருக்கு மினிமம் 10 கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு பின்னாடி தான் இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டோங்க. அப்புறம் கால் பண்ணி கேட்குறேங்க, மாப்பிள்ளை என்ன சொன்னான்னா, மாப்பிள்ளை எனக்கும் மர்மலா வாட்டர் ஃபால்ஸ்க்கும் 7 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படிங்கிறான். எனக்கு கிட்டத்தட்ட 12 to 14 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது. பாய்டா செல்லக்குட்டி, ஐயோ தங்கக்குட்டி, பாய். நம்ம மர்மலா வாட்டர் ஃபால்ஸ்க்கு இன்னும் ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. இன்னொரு 15 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடுவாங்க. அடா இந்த வழிக்காக தாங்க நம்ம இவ்வளோ பிரியப்பட்டு வந்தது. போகிற வழியெல்லாம் இதே மாதிரி தாங்க இருக்கும், இதை விட இன்னும் ஜம்முன்னு இருக்கும். நம்ம போகிற வழியில் தான் அந்த ரப்பர் தோட்ட மரம் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேங்க. நம்ம பசங்க நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்கங்க, அன்எக்ஸ்பெக்டட். அண்ணா அநியாயத்தை பார்த்தீங்களாண்ணா, அவங்களுக்கு முன்னாடி எவ்வளோ தூரத்தில் போனால் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. இருங்க சர்ப்ரைஸாக போகலாம். அமைதியாக இருங்க, சவுண்டு கேட்காம போகலாம் அவங்கக்கிட்ட. ஐயோ எப்படி பார்த்தாலுமே கேட்டுருமே. நம்ம ஹயபூசா பைக்குக்காக தாங்க வெயிட்டிங்க. ஹயபூசா வந்துருச்சுன்னா அதை பண்ணுவோம் பாருங்கள், ஒரு டியூனப்பு மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்காக இருக்கும். மற்ற எந்த பைக்கும் பக்கத்தில் கூட நிற்காது, பயங்கரமாக டியூனப் பண்ணி வச்சுருவேன். அது போக வந்து போனால் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் வேறு, ECU ரீமேப்பு, டியூனிங்கு, ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட். அடாடாடா பைக்கோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த Versys 1000 வந்து பண்ண நான் டியூன் அப் பண்ணதுக்கு இப்போ எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னு தெரியுங்களா சும்மாங்க. ஸோ அது ஃபஸ்ட் கியரில் வந்து பண்ணால் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாலே போதும், வண்டி நெட்டு குத்தா நின்றோம். இதுவே வந்து பண்ணால் செகண்ட் கியரில், ஃபஸ்ட் கியரில் இவ்வளோ ட்விஸ்ட் பண்ணுறோன்னா செகண்ட் கியரில் இவ்வளோ ட்விஸ்ட் பண்ணால் போதும், நெட்டு குத்தா நின்றோம். ரப்பர் தோட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் ரப்பர் தோட்டம்னா ஃபுல்லாமே
இந்த வழி ஃபுல்லாமே அப்படி தானே இருக்கும். இந்த வழியில் வரும்போது ஒரு டைம் வீடியோ கூட எடுத்திருப்பீங்க. கரெக்டாக இந்த மாதிரி வழிகள் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி செடிகள் கொடிகள் தான் இருந்துச்சு. அப்போது ஒரு தினம் அந்த சாங் போட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போ எடிட் கூட எனக்கு பண்ண தெரியாதுப்பா, ரொம்ப மட்டமாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம போகிற வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட அவ்வளோ மக்கள் கூட்டம்லாம் இருக்காதுங்க, ரொம்ப கம்மியான மக்கள் கூட்டங்கள் தான் இருக்கும். பட் அது 4 வருஷத்துக்கு முன்னாடி. மேபி இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃபேம் ஆகி மக்கள் நிறைய பேர் வர நிறைய சான்சஸ் இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் இங்கே தானே வண்டியை நிறுத்திட்டு போன மாதிரி ஞாபகம். கூகுள் மேப் ஏன் இன்னும் போக சொல்லுது நம்மளை கீழே? சரி வாங்க போய் பார்ப்போம். சரி இருங்க, பசங்க வரட்டும். அப்படி சப்போஸ் பைக் எடுத்துகிட்டு இந்த வழியில் போகிற மாதிரி இருந்தால் கூடங்க கொஞ்சம் தூரம் தான் போக முடியும், அதுக்கு மேலே கண்டிப்பாக போக முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். சரி இங்கே என்ன போட்டிருக்காங்க? படிக்க தெரியாதா? ஏப்பா காஷன்ஸ் தான் போடுறீங்க, அது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி போடணும். ஒருவேளை அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்க, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி வண்டி விடுங்க. மாப்பிள்ள R15 வெயிட் இல்லை, அதனால நீ ஜொயின்னு போயிடுவேன். எனக்கு வேர்சஸ் செம்ம வெயிட்டு. ஜம்முன்னு இருக்குங்க ஆஃப் ரோடு உண்மையாகவே. அவன் பயப்படுறான்டா, இங்கே 4-5 பேர் இறந்துருக்காங்கன்னு முன்னாடியே சொல்லி தான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. இப்போ நீ குளிக்க மாட்டேல்ல? இறந்துருக்காங்களாண்டா? ஸ்விம்மிங் தெரியாதுடா, நைட்டு கரடி பைத்தியம், ஸ்விம்மிங் தெரியாமல் வந்து ஸ்விம் பண்ண போகிறானம்மா. 4-5 இல்லை, ஏகப்பட்ட பேரா? ஓகே வண்டி இங்கே நிப்பாட்டுறது தாங்க கரெக்டு. ஒரு ஃபால்ஸுக்கு எப்படி வரணும்னு தெரியாதா? என்ன அது சூட்டு, ரைடிங் ஷூ, ஹெல்மெட், இடுப்பில் வந்து கேப்டன் விஜயகாந்த் பை. தண்ணி ஓரளவுக்கு வர்ற மாதிரி தான் தெரியும். ஜம்முன்னு போய் வேறு லெவலில் இன்றைக்கி குளித்து மாஸ் பண்ணிடலாங்க. ஸோ வந்து அங்கே தான் வந்து பண்ண நம்மளோட வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஆனால் வழி தான் மறந்து போச்சு எந்த வழியில் போகணும்னு. இப்போது இப்படி போகணுமா இல்லை இப்படி போகணுமா? அங்கே ஒரு வழி தெரியுது. ஆக்சுவலி நான் பாட்டுக்கு நம்ம பசங்களை கூப்பிட்டு வந்துட்டேங்க. இங்கே 2 வழி பிரியுது, இந்த 2 வழியில் எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு டீம் அப்படி போங்க, இன்னொரு டீம் இப்படி போங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது நீ சொல்கிறது? இந்த படத்துலலாம் சாவடிச்சிருப்பாங்கல்ல, பேராண்மை. அதான் இந்த படத்தில் இப்படி தான் எல்லா படத்துலையுமே இப்படி தாங்க நடக்கும். டீமாக போவாங்க, பிரிஞ்சு போவாங்க, ஒவ்வொருத்தங்களா செத்து டீமே மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது. சரி நீங்கள் 2 பேரும் அப்படி போங்க, நாங்கள் 2 பேரும் இப்படி போகிறோம். போவோம். அந்த ஃபஸ்ட்டு சாகிறது எல்லாம் மஞ்சள் கலர் பண்ணின்னு போட்டு, ஏன்னா ப்ரிடேட்டர் தான் ஒரு டைம் அப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி பேக் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஆமாம் உண்மையா, விளையாட்டுக்கு சொல்லலை. எஸ் இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும். மாப்பிள்ள இப்படி ஜம்ப் பண்ணி வாங்க மாப்பிள்ள. நான் தான் உங்கள் பேர் கிரீஸ். இப்போ வந்து நம்ம எந்த காட்டுக்குள்ளே இருக்கோம்னா அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கோம். ஸோ வந்து அங்கே தான் வந்து பண்ண ஒரு ஓனா படுத்து கிடக்குது. பாத்ரூமில் சுடுதண்ணி போட்டு குளிக்கிறது. கழுத்தேறிய கையோடு நட்பாய். வாங்க ப்ரோ, போடா முன்னாடி. பார்த்து வாங்க. இருட்டாருக்குள்ள ரிட்டர்ன் போகணும்பா. ஏய் பாம்பு கீது இருக்க போகுதுடா எப்பா. இந்த வழியே பயங்கரமாக இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. ஐயோ மறுபடியும் அந்த புராணத்தை நான் ஆரம்பிக்கல. வழியை திருப்பி காட்டுமாப்பிள்ள எப்படி இருக்குன்னு. இந்த மரமே பயங்கர அழகாக இருக்குல்ல, அப்படியே ஒரு மாதிரி அனகொண்டா பாம்பு மாதிரி இருக்குப்பா. திருப்பி காட்டுமாப்பிள்ள. என் ஃபேவரட் ஸ்பாட் டிடிஎஃப். நாங்கள் 2 பேருமே இந்த அழகான பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்லேருந்து சீக்கிரம் வாடான்னு கூப்பிட்டுருக்கோம். மாப்பிள்ளை எங்கே இருக்கேன்னா தூரத்தில் உங்களுக்கு தெரியுறாங்க இல்லைங்க, கருப்பு கலர் சட்டை போட்டுட்டு. அந்த அங்கே நின்றுட்டு மாப்பிள்ளை நீ இங்கே வந்து கேமராவை மட்டும் வாங்கிட்டு போடா, அப்படி இல்லைன்னா கேமராவை நான் இங்கேயே வச்சுட்டு வருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து பண்ண இப்போ நம்ம மாப்பிள்ளை கிட்ட போய் கேமராவை வாங்கிட்டு போகிறோம். ஏய் என்னடா ஒரு பெரிய மலைப்பாதையாக இருக்குது. நான் வரும்போதே சொல்ல வேணாமா, இங்கிட்ட வழி இல்லை,
பள்ளம் தான் இருக்கு என்று. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி இறங்கி போய் மாப்பிள்ளைகிட்ட வாங்கிட்டு வந்துடலாங்க. ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம டிடிஎஃப்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்லாம் நீங்கள் பண்ணாதீங்க டிடிஎஃப். ஏன்னா எந்த டைமில் என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. நம்ம ஃபுல்லாமே வில்லேஜ் தானுங்க, மரம் கிரம் ஏறி 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 அது ஒரு பழக்கமாயிடுச்சு. கேமரா பிடிச்சிட்டு போகிறேன், நல்லா இருக்கும். கேமரா பிடிச்சிட்டு போகிறேன் கூட. நீ ஃபோனை பிடிச்சிட்டு வரியா? அது இந்தாவா, என் கூடயே வருவியா? அனுமார் எப்படி சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ட்ரோனி தூக்கிட்டு போட்டுருக்கு. ஏமாட்டில் இதை போய் ஒரு வெயிட்னு சொல்லி அப்படியே பிடிச்சிட்டே தெரியும். தூக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் எப்படி போனா? வாசா எப்படா போன? இப்ப எப்படி எப்படா இவ்வளவு கேப் இருக்குடா? எப்படா வாசா எப்படா வந்த? அப்படி நீ வரமாட்ட போல, நான் இங்கிருந்து ஜம்ப் பண்ண போறேன். அப்பா நான் எடுக்கவே இல்லை வீடியோ. இவங்க என்ன பயங்கரமா தாவுறாங்க. அப்பல போன ஜென்மத்துல குரங்கா இருந்தியா? இங்கிருந்து நான் ஜம்ப் பண்ண போறேன். சரி 1 நீ பண்ற 1 2 3. ஐயோ உண்மையாவே டார்சன் பண்ண போறாங்க அவன். மாப்பிள்ள எப்படா இது போனீங்க? எப்படியோ ஒரு வழியாக நம்ம பசங்க எல்லாருமே வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டாங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட்டு 7 மணி. இந்த நைட்டு 7 மணிக்கு தான் வந்து பண்ண நாங்கள் குளிக்க போகிறோம். நாங்கள் இல்லை, நான் மட்டும் குளிக்க போகிறேன். பசங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறது எனக்கும் விருப்பம் இல்லை, அவங்களுக்கும் விருப்பம் இல்லை, அவங்களும் பயப்படுறாங்க. கரெக்டு தானுங்க. ஸோ அந்த ஆல்ரெடி எக்கச்சக்கமான பேர் இறந்துருக்காங்க. டிடிஎஃப் ரொம்ப ரொம்ப இருட்டிடுச்சு. அதனால் வந்து பண்ணால் உங்களுக்கு பெருசாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நான் இப்போ என்ன பிளான் பண்ண போகிறேன்னு வந்து பண்ணேன், இப்போ போய் ஜம்முன்னு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த vlog-ஐ வந்து நாளையிலேருந்து கண்டினியூ பண்ண போகிறேங்க. ஓகே டிடிஎஃப், இப்போ நம்ம நைட்டு குளிக்கிற ஷார்ட்டை மட்டும் பார்த்துருங்க. இந்த ஷார்ட்டுக்கு அப்புறத்துலேருந்து நாளைக்கு vlog கண்டினியூ ஆகுங்க. நைட் டைமில் நான் கூட ஜம்முன்னு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் நினச்சி குளிச்சுட்டு இருக்கீங்க. யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. பயங்கர திகில எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே நைட்டில் வந்து வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறது. பட் இந்தளவுக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. வந்து நான் வந்து என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் வந்து பண்ணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேங்க. நாங்கள் பிளான் பண்ணி வந்தது வேறு, நடக்கிறது வேறு. மாப்பிள்ள டக்குனு கிளம்பலாம். இங்கே பாரு மாப்பிள்ள இல்லடா, நீ படுத்து பாரு, ஸ்டார்லாம் 3 ஒன்னா தெரியுது, ஃபால்ஸ் இருக்கு. ஏய் சுற்றி இருக்கிற ஆவியெல்லாம் உங்களை வச்சியம் பண்ணுதா? நானா இருந்தா கூட மலையாளத்தில் பேசி தப்பிச்சிருவேன். இதெல்லாம் லாங்குவேஜ் தெரியாத பேய்கிட்ட மாட்டிருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான். எதா இருந்தாலும் இவங்களை பார்த்துக்கங்க. ஆக்சுவலி மாப்பிள்ளை வந்து இப்போ யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற துஷ்ட சக்திங்க கூட என்னடா வாயிலேருந்து ரத்தமா போகுது. ரத்தமாவா? அது தண்ணி குளிச்சு விட்டா. தெரியும் தாடியில இருந்ததையோட புளிஞ்ச இல்லை இல்லை இதுல ஃபிளாஷ் மூஞ்சிலடி இங்கிருந்து புளிஞ்ச தண்ணியை பயமா தாண்டா இருக்கு. பயங்கர ஒரு திகில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆயாச்சுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போய் தண்ணியில் குளிக்க போகிறோங்க. பட் பிரச்சனை என்னென்னாங்க, நான் கிளம்பி வரும்போது காலில் வந்து பண்ண ஒரு செவுத்தில் முட்டிட்டேன். ஏதோ கால் ஏதோ உடஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகுது. கரெக்டாக எந்த இடம்னா கரெக்டாக இந்த இடங்க. ஸோ வந்து நடக்க முடிய மாட்டேங்குது, நடந்தால் ரொம்ப வலிக்குது. அதான் என்ன பண்ண போகிறோம், எப்படி குளிக்க போகிறோன்னு தெரில. பட் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம குளிக்கலாம். பா செம்ம சில்லுன்னு இருக்குப்பா. மாப்பிள்ள மைக்கோடு குதிச்சிருப்போம் மாப்பிள்ள தண்ணியில். ஓகே டிடிஎஃப், நம்ம அப்படியே குளிக்க போகலாம். அண்ட் வந்து நம்ம மாப்பிள்ளை வந்து பண்ண இங்கே தான் உட்காந்துக்க போகிறோம். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாப்பிள்ளைக்கு நீச்சல் தெரியாது. அண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். அதனால் வந்து மாப்பிள்ளையை இங்கே கூப்பிட்டு போய் எங்கேயும் கோத்து விட நாங்கள் விரும்பல. அண்ட் வந்து நம்ம டேரக்டர் நான் கிளம்பி வந்தாருங்க. என்ன ஆச்சுன்னா இது வரைக்கும் வந்துட்டார், இந்த கல்லேற இடத்துக்கிட்ட வரைக்கும் வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பண்ண நேற்று நடந்த இன்சிடெண்ட்லாம் அண்ணனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சான். அதனால தம்பி நான் வரலப்பா, நான் பைக்கிட்டே இருக்கப்பா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அவன் வந்து பின்னாடிலாம் வந்து பண்ணால் ஒரு 5-6 பசங்க வந்து பண்ண குளிச்சுட்டு இருக்காங்க. கால் வேறு செம்ம பெயின் ஆகுதுங்க, எப்படி குளிக்க போகிறேன்னு தெரில. அங்கே ஆழம்தான். தண்ணிக்குள்ளே போன உடனே என்ன ஆயிடுச்சு, நாங்கள் முடி வந்து மூஞ்சி ஃபுல்லாக மறைச்சிருச்சு, பார்க்கவே முடியல. வாவ்.
வாட்டர் ஃபால் சூப்பராக இருக்குல்ல மாப்பிள்ள. லெஃப்ட் காலை வச்சுட்டு குளிக்க முடியலைங்க, வலிக்குது. முடி வளர்ந்துருச்சு நல்லா. என்ன மாப்பிள்ள? நல்லா முடி வளர்ந்துருச்சு. முடி கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சுல. டிடிஎஃப் ரொம்ப ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா, தண்ணிக்குள்ளே போனாலே முடியெல்லாம் ஃபுல்லாக மூஞ்சி முன்னாடி வந்து மறைச்சிருது. அதனால் ஒரு பேண்டு சந்தோஷ் மாப்பிள்ளைகிட்ட இருந்து பேண்டு வாங்கி, ஐயோ சாரிடா, அதனால் சந்தோஷ் மாப்பிள்ளைகிட்ட இருந்து பேண்டை வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். இந்த பேண்டு தண்ணியில் போனாலும் போயிடும். மாப்பிள்ள கரெக்டாக மாப்பிள்ள இப்பவும் முடி மறைச்சிருச்சுங்க என்ன. ஆனால் பேண்டு சேஃபாக தான் இருக்குது. பார்த்து பார்த்து இங்கே பாரு, காலை பிடிச்சிக்கோ, காலை பிடிச்சிக்கோடா. லெஃப்ட் காலை பிடிக்காதரா, டேய் ரெண்டு பிடிக்காதரா, எங்கடா பிடிக்கிற? ஆல்ரெடி இங்கே 7-8 பேர் இறந்துருக்காங்க. உள்ள நிக்க முடியும் பார்த்தா உள்ள போயிட்டேன். நான் தான் சொன்னேன்ல ரொம்ப ஆழண்டா, நான் ஆழத்துல தான் நின்றுட்டு இருக்கேன்னு. லெஃப்ட் காலை தூக்கி அடிக்கவே முடியலைங்க, வலி பெய்யுது, செம்ம பெய்ட் ஆகுது. ஒரு காலை மட்டுமே வச்சு நீச்சல் அடிச்சுட்டு வந்தேன்னா வர்ற வழியிலே ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ டிடிஎஃப் நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். மாப்பிள்ளை சீக்கிரம் வாடா, மறுபடியும் இருட்டிடுச்சு, நேற்று மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் வந்து பண்ண இந்த ஆண்டனா மாதிரி தூக்கிட்டு இருக்கிற முடியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லென்த் ஹேர் வளர்த்துறதுனால தான் வந்து பண்ண கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நேற்று நைட்டே வந்து பண்ண நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பட் vlog எண்ட் பண்ணுறது வந்து பண்ண இப்போ தான் எண்ட் பண்ணுற காரணம் வந்து பண்ணால் சரி எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ட் பண்ணலாம் vlog அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து பண்ணால் டிடிஎஃப் என் வாழ்க்கையிலேயே வந்து பண்ணால் இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதே கிடையாது. எத்தனையோ இடத்துல த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து பண்ணால் ரொம்ப உச்சக்கட்டோங்க. ஆக்சுவலி நேற்று நைட் ஒரு டைம் குளிக்க போனோம், நேற்று நைட் ஒரு டைம் குளிக்க போனோம். அதாவது நேற்று சாயந்தரம், நேற்று நைட்டு ஆயிடுச்சு ரிட்டன் வரும்போது. ஓகேங்களா, நான் கூட அடுத்த நாள் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்க. ஆக்சுவலி ரிட்டன் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பண்ணால், எப்போவுமே மக்கள் சொல்லுவாங்க என்னென்னா, எப்போவுமே காட்டுக்குள்ளே மட்டும் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். நாங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே நைட்டு போய் மாட்டிக்கிட்டோம். ரிட்டன் போக வழி தெரில. கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே 3 வாட்டி வந்துட்டோங்க. ஸோ வந்து இது இப்போ இங்கேருந்து நான் கிளம்புறேன்னா இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் சுற்றி மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதே மாதிரி எங்களுக்கு கண்டினியூஸாக 3 வாட்டி நடந்துச்சு. அந்த ஃபுட்டேஜஸ் இருக்குது, அதை வந்து இந்த வீடியோ கூட இன்க்ளூட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் வந்து அது ஃபுல்லாமே இருட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்ப மாட்டாங்கல்ல. அதனால வந்து பண்ணால் அந்த வீடியோ கிளிப்பை மட்டும் வந்து பண்ணால் வந்து அங்கே நடந்த அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் ஒரு சின்னதாக பேசி நம்மளோட மெம்பர்ஷிப்பாக இருப்பாங்களே, கிட்டத்தட்ட 3 வருஷமாக 2 வருஷமாக 1 வருஷமாலாம் மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம மெம்பர்ஸ்க்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. சரி மெம்பர்ஷிப்பாக சேர்ந்துருக்காங்க, இந்த ஒரு நைட் ஃபுட்டேஜாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆனவங்களுக்கு நான் வந்து போட்டு விட்றேங்க அந்த வீடியோவை. ஓகே, ஸோ வந்து இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டிடிஎஃப் பயங்கர த்ரில் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுக்கப்புறம் நைட் டைமில் நம்ம வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க போனால் யாரோ இழுக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. இது வந்து பண்ணால் நம்மளோட பிரம்ம தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு நம்ம பசங்கள்லாம் வந்து பண்ண எக்ஸ்ட்ரா வந்து பயப்படுத்தி விட்டாங்களா. ஸோ அதனால் லைட்டாக அந்த ஃபீல் வந்துச்சு. நான் வந்து எப்போவுமே பயப்படுற கூடிய ஆள் கிடையாது. பட் அது ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க. இந்தளவுக்கு வந்து பண்ண எனக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை டேக் கேர். அவ்வளோ வேகமாக போன சேஃப் போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட மாட்டேங்க. பை டிடிஎஃப் லவ் யூ கோ மிஸ் லாட்ஸ் பார்த்து பத்திரமாங்க சேஃபாருங்க. லவ் யூ கோ டிடிஎஃப்.